இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? இல்லக்கா, காலேஜுக்கு ரெடி ஆனதும் நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை கதிர் திரும்ப வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா நான் என்னக்கா பண்ணுவேன்? அவன் எப்படி வர முடியும்? நாம தான் கதிர போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தோமே, அவன் வரமாட்டான். நீ அவனை நினைச்சு கவலைப்படாத. தைரியமா நீ போய் படிச்சுட்டு வா. வா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வா, இரு. வா. சித்ரா, அம்மா போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாங்க போலாம். சித்ரா, என்ன என்னம்மா? கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. பாத்து வா, சகுனமே சரியில்லை. உட்காரு, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். இந்தாம்மா, இந்த தண்ணியை குடி. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப கவனமா இரு சித்ரா. அதை நான் பாத்துக்கிறேன். வாங்கக்கா. போயிட்டு வரோம்க்கா. வா போலாம். அக்கா, நான் இப்படி மேல படிப்பேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா படிக்க அனுப்ப மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். அதனால நான் வேற யார்கிட்டயும் இந்த ஆசையை சொன்னதே இல்லை. +2 முடிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்க முடியாதுன்னு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அப்பதான்க்கா நீங்க என் லைஃப்ல வந்தீங்க. இன்னைக்கு உங்களால நான் மேல படிக்கணுங்கிற ஆசை நிஜமாயிருக்கு. இதுக்காகவே நான் உங்களுக்கு லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கேன். என் பெரிய மனுஷி போதும். இப்பதான் கிளாஸ் சேர்ந்திருக்க, அதுக்குள்ள கடமை அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேத்து நீங்க கொடுத்த பேனா சூப்பரா இருந்துச்சு. அதுலதான் நான் நேத்து எக்ஸாம் எழுதினேன். நான் தான் ஏற்கனவே சொன்னல, அது கருணா உனக்காக வாங்கி வச்சது. நான் படிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் அதை வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. ஆமா, என்னாலே ஆரம்பத்துல இதை நம்ப முடியலதான். ஆனா அவன் கிட்ட இருந்த நிறைய மாற்றங்கள் தெரியுது. முன்ன மாதிரி இல்ல. சில விஷயங்கள்லாம் இப்ப சொன்னா புரிஞ்சுக்கிறான். அக்கா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். என்ன நீ கத்திக்கிட்டு இருக்கவா? ஏய், என்ன சித்ரா, நீ பாட்டுக்கு வீட்டு வாசல்ல நின்னுட்டு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க? சாரிக்கா, தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நல்ல வேலை, நீ கத்தும் போது பக்கத்துல யாரும் இல்ல, அதனால சரியா போச்சு. சரி, சீக்கிரமா வண்டியில ஏறு, கொஞ்சம் தள்ளு.